இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இடைவெளி விட்டு அல்லது ஒரு அளவீடு செய்துட்டு காலத்தை கடத்தி கேட்கிறதாக இருக்காம கடந்த காலத்தினுடைய வழுக்களை எங்களுக்குள்ளே இருக்கிறதும் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கும் கடத்துறதோட இப்படியான வன்முறைகள் இடம்பெற்றிருக்குதுன்றதை பார்க்கிறதோட இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை போலவே ஒரு 4 வருஷத்தை கடத்திட்டு போவாங்கன்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றா அபிவிருத்தியோட சேர்ந்த ஒரு சமாதானம் அல்லது நல்லக்கட்டுக்கான அத்திவாரத்தை போடுறதுக்குள்ளால இன்றைய இளம் சமுதாயத்தை கைக்குள்ள கொண்டு ஆட்கொண்டு மயக்குமுறை செய்யலாம் கொண்டு ஒரு நிலைப்பாட்டில் தான் போய் கொண்டிருக்குது. இன்றைக்கு எங்களுடைய மக்கள் கடந்த கால ஜனாதிபதி வரைக்குள்ள செய்யற ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையும் இப்ப ஜனாதிபதி வந்தா செய்யறதுக்கான ஒரு நிலைமையை நாங்கள் காணலாம். அதனுடைய வெளிப்பாடு அல்லது பிரதிபலிப்பு என்ன என்ற கேள்விகளை நாங்கள் எழுப்ப வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதோட எங்களுடைய வழிகளும் எங்களுடைய சுமைகளும் சிந்து பாத்தி மயானம், செம்மணி வழக்கு, கிருஷாந்தி வழக்கு என்றோடு நிற்காம ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வதேச ரீதியான பொறிமுறைக்குள்ள போறதுக்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் கவனத்துல கொள்ள இந்த மண்ணில் இந்த செம்மணியில் 11 இராணுவத்தினரினால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தியை மையப்படுத்தியதாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த புதைகுழிக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அல்லது இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட செம்மணியில் இருந்து 220க்கும் அதிகமான அந்த உறவுகள் யாவருக்கும் சேர்த்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றேன். சிங்கள மொழியாக்கம் செய்யப்பட்டு சேரனுடைய கவிதைகள் சிங்களத்திலே கடந்த 2-3 கிழமைக்கு முதல் தேசிய நூலகத்தினுடைய கேட்போ கூடத்திலே வெளியிடப்பட்டிருந்தது. லசோ தியவன பூமிய எண்ட் ஆஃப் மெல்டிங் சரோ என்று சொல்லப்படுகிற லேண்ட் ஆஃப் மெல்டிங் சரோ என்று சொல்லப்படுகிற இந்த நூலை சிங்களத்திலே வெளியிட பொழுது பிரபலியமான பதிப்பாளர்கள் இதனை வெளியிட மறுத்து விட்டார்கள். என்று சொன்னால் இந்த நூல் சேரன் அவர்கள் இந்த இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை வெளியிலே கொண்டு வருவதற்காக அவருடைய கவிதைகளிலே தேடி எடுக்கப்பட்ட பொறுக்கி எடுக்கப்பட்ட 50 கவிதைகள் இந்த இன அழிப்புக்குள்ளானது என்பதனை சிங்கள எழுத்தாளர்கள் மத்தியிலே, இலக்கியவாதிகள் மத்தியிலே, முற்போக்குவாதிகள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நூலை சிங்களத்திலே அவர் ஆக்கி அங்கே சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த வெளியீட்டை செய்திருந்தார். கிருஷாந்தி கொலை வழக்கு விசாரணை தொகுப்பான வன்மம் நூல் அறிமுக நிகழ்வு யாழ் செம்மணி சந்தியில் இடம்பெற்றுள்ளது. தமிழர் வாழ்வுரிமை மையத்தின் ஏற்பாட்டில் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியானது இடம்பெற்றுள்ளது. விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த குறிக்கப்பட்ட குற்றத்தினுடைய பாரதூரமான தன்மையினை இன்றைய சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு 4 விடயங்களை முழுமையாக சுருக்கமாக இந்த இடத்தில் கூறுவதற்கு விளைகின்றேன். எல்லா பேச்சாளர்களையும் பார்க்கல தமிழ் பேசுகின்ற பெண் பேச்சாளராக நான் காணப்படுவதால் போர் காலமும் போர்க்காலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்முறை குற்றங்களும் அந்த குற்றங்களுக்கான நீதி அதற்கான நீதி கிடைப்பதற்கான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் நிலைகள் என்ன என்பது தொடர்பாக சற்று ஆழமாக கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். பாலியல் வன்முறை குற்றங்களும் போர் அல்லது யுத்த சூழல் நிலைமைகளும் ஏன் இந்த நேரத்தில் பேசப்பட வேண்டும் என்பது உங்கள் எல்லோருடைய மனதிலும் ஒரு கேள்வியாக இருக்கும். மிக முக்கியமாக எந்த ஒரு தேசத்திலும் யுத்தம் நடைபெறுமாக இருந்தால் கூடுதலாக இலக்கு வைக்கப்படுகின்ற பகுதியினராக அந்த குறிக்கப்பட்ட இனத்தினுடைய சிறுமிகளும் பெண்களும் காணப்படுகின்றார்கள். போரினுடைய ஒரு தந்திரோபாய யுக்தியாக அல்லது ஆயுதமாக பாலியல் வன்புணர்வு அல்லது பாலியல் வன்முறைகள் அரச தரப்பு படைகளால் அல்லது அரச தரப்பு படைகளோடு சேர்ந்து இயங்குகின்ற அரச தரப்பு இல்லாத படைக்குழுக்களினால் கூடுதலாக பாவிக்கப்படுகின்ற ஒன்று. ஒரு இனத்தினுடைய உயர்
சொந்த கௌரவத்தினை அல்லது தன்மானத்தினை தாக்குறதுக்கான அடிப்படையான இலக்கு அக்குறிக்கப்பட்ட இனத்தின் சார்ந்து வாழுகின்ற பெண்களினுடைய மானத்தையும் மரியாதையையும் நிர்மூலமாக்குகின்ற தன்மை. இந்நிலையில் இன்றைய புத்தகத்தினுடைய பிரசுரத்தில் கிருஷாந்தி குமாரசுவாமியின் வழக்கும் அதனுடைய வெற்றியும் தொடர்பாக பேசுவோமாக இருந்தால், இந்த வழக்கினுடைய பின்னணியும் இந்த வழக்கு எடுக்கப்பட்டதனுடைய பின்னணியையும் நாங்கள் ஆராய்வோமாக இருந்தால், அந்த நேரத்தில் இந்த குடும்பத்தினுடைய பின்னணியில் இருந்த பலமும் அதே நேரத்தில் அந்த குடும்பத்தில் காணப்பட்ட உறுப்பினர்களுடைய ஆட்சியாளர்களுடன் இருந்த தொடர்பு, அந்த அடிப்படையில் இந்த சம்பவம் உயர்ந்த மட்டங்களில் பேசப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வெகு விரைவாக வழக்கு நடவடிக்கையும் தொடுக்கப்பட்டு அது தொடர்பான தீர்ப்பினை வழங்கக்கூடிய ஒரு நிலையை காணலாம். இன்றைய காலகட்டத்தில் பொலிட்டிக்கல் வில்ல பற்றித்தான் நாங்கள் கூடுதலாக இந்த மனித உரிமைகள் தொடர்பான குற்றங்கள் நடைபெறும் பொழுது பார்ப்பது. இந்த வழக்கு மிகச்சிறந்த உதாரணம் பொலிட்டிக்கல் வில்லன்னா என்னன்றதை பற்றி கலைக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த சந்திரிகா அம்மையார் காண்டிபண்ணா சொன்னது மாதிரி ஒரு சமாதான வெள்ளை புறாவாக உருவெடுக்கிறதுக்கும் சர்வதேச மட்டங்களில் தன்னுடைய செல்வாக்கையும் பெருமையும் நிலைத்து நிற்க வைக்கிறதுக்கும் இந்த வழக்கு ஒரு தன் சார்ந்த ஒரு வினைத்திறனான நடவடிக்கையாக காட்டுறதுக்கான ஒரு நடவடிக்கையாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டதை ஒழிய முற்றுமுழுதாக உண்மையாக அந்த சம்பவத்தினுடைய தொடர்புடைய கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கட்டளை இடுகின்ற பொறுப்பை சார்ந்த எல்லா உயரதிகாரிகளும் இதுல வரையறுக்கப்பட்டார்களா குற்றவாளிகள் என்று பார்க்கல இல்லை. என்னன்னு சொன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட 11 உறுப்பினர்களுடைய சந்தேக நபர்களுடைய வழியை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் மிகவும் தாழ்ந்த தரத்தில் இருந்த 2 உறுப்பினர்களுடைய பெயர்கள் மாத்திரமே அதுல குறிக்கப்பட்டிருக்கிறத காணலாம். அது எல்லாத்தையும் தாண்டி யுத்த சூழல்ல எப்பயுமே ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் என்ற வார்த்தை பிரயோகத்தை தரிந்து பயன்படுத்தினார். எப்பயுமே ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் என்று வர்ற ஆக்கள் எப்பையும் உள்நுழைகின்ற அல்லது ஊடறுத்து பாய்கின்ற அல்லது ஆக்கிரமிப்பு செய்கின்ற சரத்துல இந்த லெஜிஸ்லேட்டிவ் இம்யூனிட்டி என்றது சட்ட ரீதியாக தண்டனைகளில் இருந்து விடுபடுறதுக்கான தன்மை என்றது அந்த யுத்தம் போராட்டம் இடங்களை கைப்பற்றுதல் என்ற இடத்துல கூடுதலாக பாவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில இந்த கிருஷாந்தி குமாரசுவாமியுடைய வழக்கில் இருந்த 11 பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டு இன்றைக்கும் சிறைச்சாலைகளில் இருந்தாலும் தண்டனையை வழங்கப்படாம எத்தனையோ பேருடைய வழக்குகள் பேசப்படாமலே இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோணேஸ்வரியினுடைய வழக்கு, ஐடா காமலிட்டாவினுடைய வல்லுறவு வழக்கு, சாரதாம்பாலினுடைய பாலியல் வல்லுறவும் கொலையும் சார்ந்த வழக்கு, இவை எல்லாமே இந்த லெஜிஸ்லேட்டிவ் இம்யூனிட்டி, அதாவது சட்ட ரீதியாக தண்டனைகளில் இருந்து விடுபடுகின்ற தன்மையினை பயன்படுத்தி புரியப்பட்ட குற்றங்களாக இருக்கின்றதோடு இறுதி வரை கடைசி வரை அந்த வழக்குகள் எதுவுமே முழுமையாக விசாரிக்கப்பட்டு நியாயம் வழங்கப்படாத ஒன்றாக இருந்ததோடு இதனுடைய பின்னணி என்னவென்றால் கிருஷாந்தினுடைய குடும்ப பின்னணியில் காணப்பட்ட கல்வி அறிவும் ஆட்சியாளர்களுடைய தொடர்பும் அளவுக்கு இந்த குறிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அந்த அதிகார பலமோ தொடர்போ காணப்படவில்லை என்றது. யுத்தம் முடிந்தது. யுத்தம் நடந்த காலத்திலேயும் இன்றைக்கு மட்டும் பாலியல் ரீதியிலான குற்றங்களினால் பாதிக்கப்பட்ட யுத்த காலத்தில் இராணுவத்தினராலும் இராணுவத்தினோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒட்டு குழுக்களினாலும் பாலியல் வன்முறை குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இதுவரை காலமும் சரியான விதத்தில் தங்களுடைய கதைகளை வெளியிடுவதற்கோ அல்லது தங்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களை வெளியில் கதைப்பதற்கோ நீதிமுறையான செயற்பாடுகளில் அவர்களுக்கு குற்றமிழைத்தவர்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையோ இதுவரைக்கும் எடுக்கப்படாத ஒரு சூழலை பார்க்கலாம். எங்களுடைய நாட்டில் இழப்பீடு தொடர்பான ஒரு அலுவலகம் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த இழப்பீடு தொடர்பான அலுவலகம் யார் யார் எல்லாரையும் கவனத்தில் கொண்டு சட்ட ரீதியான இழப்பீட்டையோ அல்லது இட ரீதியான பொருள் ரீதியான இடப்பீட்டை வழங்கணும் பார்க்கல அந்த இழப்பீட்டில் வரையறை செய்யப்பட்டிருக்கின்ற பாதிக்கப்பட்டவர்களுக்குள்ள பாலியல் வன்முறை குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கட்டுமானத்துக்குள்ள அல்லது பொருட்கொடலுக்குள்ள வராத ஒரு சூழ்நிலை காரணம். இந்த அடிப்படையில் இந்த புத்தகத்தினுடைய பகிர்வும் ஏன் இந்த நேரத்தில் மிக முக்கியமானதுன்றது நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது.
நாங்க எப்பயுமே இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நடுநிலை வயதை சேர்ந்தாக்களை தான் கூடுதலாக பார்க்கக்கூடியதா இருக்கு. தமிழ் தேசம் சுயநிர்ணயம் பற்றி கதைக்கின்ற நாங்கள் எப்பயுமே எங்களுக்குள்ள இந்த விடயங்களை கதைச்சு கொண்டிருக்கல. இந்த தமிழ் தேசத்தினுடைய அடுத்த தலைமுறையினருக்கு கடந்த கால வரலாறுகளும் வடுக்களும் உரிமை மீறல்களும் எவ்வாறு கடத்தப்பட வேண்டும் என்றதுக்குரிய தந்திரோபாய முக்தியை நாங்கள் வச்சிருக்கிறோமான்றது ஒரு பெரிய கேள்வி. இந்த அடிப்படையில் இப்படியான புத்தகங்களுடைய வெளியீடுகள் கடந்த கால வடுக்களும் உரிமை மீறல்களும் எங்களுடைய சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியும் அந்த அநீதிக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட நீதியை பற்றியும் பேசுகின்ற ஒரு பேசுபொருட்களாக இப்படியான வெளியீடுகள் மாற வேண்டும். இந்த நிலையில அண்மை காலத்துல அகழ்வு நடக்கின்ற செம்மணியை பற்றி பேசுவோமாக இருந்தால், செம்மணி தொடர்பான வழக்கினுடைய ஏற்கனவே நடந்து முடிந்த வழக்கு கிட்டத்தட்ட 25 வருட காலமாக என்ன சூழல்ல இருக்குதுன்றதை பற்றி நாங்கள் எல்லாருமே அக்கறை கொண்டோமான்னு சொல்லி எங்களை தட்டி கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். நாங்கள் திடீரென்று இந்த சிந்துபாத்தி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு வரைக்குள்ள கடந்த 25 வருடங்களுக்கு முன்னர் தோண்டி எடுக்கப்பட்ட 15 எலும்புகளுக்கான கதையை பற்றி நாங்கள் தேடுறதுக்கு இப்பதான் வலிக்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில நீதியை தேடுதல் என்றது இடைவெளி விட்டு அல்லது ஒரு அளவீடு செய்துட்டு காலத்தை கடத்தி கேட்கிறதாக இருக்காம கடந்த காலத்தினுடைய வடுக்களை எங்களுக்குள்ளே இருக்கிறதும் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கும் கடத்துறதோட இப்படியான வன்முறைகள் இடம்பெற்றிருக்குதுன்றதை பார்க்கிறதோட இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை போலவே ஒரு 4 வருஷத்தை கடத்திட்டு போவாங்கன்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றா அபிவிருத்தியோட சேர்ந்த ஒரு சமாதானம் அல்லது நல்லக்கத்துக்கான அத்திவாரத்தை போடுறதுக்குள்ளால இன்றைய இளம் சமுதாயத்தை கைக்குள்ள கொண்டு ஆட்கொண்டு மயக்குமுறை செய்யலாம் கொண்டு ஒரு நிலைப்பாட்டில் தான் போய் கொண்டிருக்குது. இன்றைக்கு எங்களுடைய மக்கள் கடந்த கால ஜனாதிபதிகள் வரைக்குள்ள செய்யற ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையும் இப்ப ஜனாதிபதி வந்தா செய்யறதுக்கான ஒரு நிலைமையை நாங்க காணல. அதனுடைய வெளிப்பாடு அல்லது பிரதிபலிப்பு என்ன என்ற கேள்விகளை நாங்க எழுப்ப வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதோட எங்களுடைய வழிகளும் எங்களுடைய சுமைகளும் சிந்துபாத்தி மயானம், செம்மணி வழக்கு, கிருஷாந்தி வழக்கு என்றோடு நிற்காம ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வதேச ரீதியான பொறிமுறைக்குள்ள போறதுக்கு என்னென்ன விடயங்களை நாங்க கவனத்துல கொள்ள வேண்டும்னு சொன்ன ஒரு கடத்தலை நாங்க செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிறோம் என்ற இந்த நேரத்தில் சந்தர்ப்பத்துக்கு நன்றி விடைபெறுகிறேன். இந்த நூலினுடைய அல்ல இந்த வன்மம் என்கின்ற அறிமுகத்தினுடைய நிகழ்வு அல்ல இந்த புத்தகம் இந்த மண்ணில் இந்த செம்மணியில் 11 இராணுவத்தினரினால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தியை மையப்படுத்தியதாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த புதைகுழிக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அல்லது இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட செம்மணியில் இருந்து 220க்கும் அதிகமான அந்த உறவுகள் யாவருக்கும் சேர்த்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றேன். நாங்கள் இது ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியாக சுருக்கிவிட முடியாது, ஒரு நூல் வெளியீட்டின் நிகழ்ச்சியாக சுருக்கிவிட முடியாது. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதற்கான ஒரு புள்ளியாக அல்லது ஒரு இடைப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கருத வேண்டும். அவ்வாறுதான் நானும் இதனை பார்க்கின்றேன். இங்கு இலங்கை அரசாங்கம் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜேவிபி மிக நாசூக்காக தமிழ் மக்களிடமே இருக்கக்கூடிய விடுதலை உணர்வை அல்லது இந்த விடுதலை உணர்ச்சியை களைந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயம் எங்களிடம் இருக்கக்கூடியவர்களும் முன்னெடுக்க வேண்டிய இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை எழுச்சியாக கொண்டு செல்ல வேண்டிய போராட்டத்தை மடைமாற்றி திசை திருப்பி தணிவிக்கின்ற கைங்கரியங்களில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நெருப்பை தக்க வைத்து அணையாமல் அடுத்த தலைமுறைக்கேனும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது என்கின்றதை நாங்கள் முதலில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 96ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்த சம்பவம்
ஒரு வருடம் கழிவதற்கு உள்ளாகவே அந்த பாரிய ஒரு இனத்துவ வெறியுடன் நிகழ்ந்த அந்த செயலில் சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகள் இங்கே 600க்கும் அதிகமான புதைகுழிகள் இருக்கின்றன, எங்களால் அடையாளம் காட்ட முடியும் என்று தெரிவிக்கப்பட்ட பின்னர் கூட தற்செயலாக ஒரு கட்டுமான பணியை மேற்கொள்வதற்காக அகலப்பட்டும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தலைவர்கள் இதுவரை காலமும் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி எங்கள் முன் எழுகின்றது. எத்தனை வருடங்கள் 96 நடந்த சம்பவம், யுத்தம் முடிந்து 2009 நாங்கள் இனப்படுகொலைக்கு நீதி கேட்டுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டே ஒரு இனப்படுகொலை நடந்ததற்கான சாட்சியங்களாக இருக்கக்கூடிய விடயங்களை நாங்களும் சேர்ந்துதான் மறைத்திருக்கின்றோம். இது தற்செயலாக கட்டுமான பணிகளின் பொழுது வெளிப்பட்டது. உறங்கிக் கொண்டிருந்த அல்லது இறந்திருந்த அந்த உறவுகள் இப்பொழுதுதான் மூச்சு விடுகிறார்கள் என்று சொல்லி நான் கருதுகின்றேன். எனக்கு மிக நெருங்கிய ஒருவர் இந்த படுகொலிக்குள் அல்ல இந்த புதைகுழிக்குள் புரிய வேண்டிய ஒருவர் இந்த இடத்தில் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை எனக்கு நேரில் விவரித்திருக்கின்றார். இரவாக பெண்களினதும் குழந்தைகளினதும் கூக்குரல் கேட்டவாறு இருந்தது என்று சொல்லி இருக்கின்றார். அவர் ஒரு பொய் சொன்னார். தான் ஒரு நீதிபதியினுடைய, அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் பிரபலமாக இருந்த ஒரு நீதிபதியினுடைய வாகன சாரதி என்று சொன்னதினால் அவரை யாழ்ப்பாணத்தில் வின்சென்ட் தியேட்டர் சந்திக்க அருகாமையில் ஒரு நாள் இரவு போட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நான் அவரிடம் கேட்டேன், உங்களினால் இதை எங்கேயாவது சாட்சியமாக பதிவு செய்ய முடியுமா என்று சொல்லி கேட்டேன். அவர் பயந்தார். நியாயம் இருக்கின்றது. அதே போன்று புதுவை அன்னை அவருடன் சேர்ந்து ஏராளமானவர் போராளிகள் அவர்களுடைய குடும்பமாக கையளிக்கப்பட்டு என்று காணாமல் போய்க் கொண்டிருக்கின்றார்கள். கையளிக்கப்பட்டு சில மாதங்களின் பின்னர் 4வது மாடியில் வேறு ஒரு விசாரணைக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட ஒருவர் அவரை சந்தித்திருக்கின்றார். அவரிடம் நான் கேட்டேன், கைது செய்யப்பட்டு இவ்வளவு கால இடைவெளியில் புதுவை அண்ணியை நீங்கள் சந்தித்த செய்தியை, கண்ட செய்தியை, 4ஆம் மாடியில் பார்த்த செய்தியை சொல்ல முடியுமா என்று சொல்லி கேட்டேன். அவரும் மறுத்துவிட்டார். நியாயம் இருக்கின்றது, அவர்களுக்கான பயங்கள் இருக்கின்றது. நான் என்ன சொல்ல விளைகின்றேன் என்று சொன்னால், உயிருடன் இனப்படுகொலைக்கான சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் அந்த சாட்சிகளை சொல்வதற்கு தயாராக இல்லை. முன்வருவதற்கான பயம் அவர்களை தடுக்கின்றது. இப்பொழுது எலும்பு கூடுகளாக எங்களுடைய உறவுகள் எழுந்து நிற்கின்றார்கள். இனப்படுகொலை நடந்திருக்கின்றது என்ற உரத்த சாட்சிகளாக. இதனை யாரிடம் கொண்டு செல்ல வேண்டும்? மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஏற்கனவே தலைவர் மதுசூதனன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று நாளுக்கு நாள் பத்திரிகைகளில் ஒரு கிரிக்கெட் வர்ணனைக்குரிய ஸ்கோர் மாதிரி இந்த எண்ணிக்கை கடந்து செல்கின்றதா? வரலாற்று எங்களை எந்த இடத்தில் நிறுத்தி இருக்கின்றதோ அந்த இடத்தில் இருந்துதான் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். முள்ளிவாய்க்கால் போராட்டம் எங்களுக்கு தந்த அழிவுகளில் இருந்து நாங்கள் அதனை கொண்டு சென்றிருக்க முடியும். நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தையும் தவறவிட்டோம். இப்பொழுதும் செம்மணியில் மிகப்பெரிய பாரிய மனித புதைகுழிகள் இனப்படுகொலைக்கான சாட்சியங்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதனையும் நீர்த்து போகின்ற விதமாக நாங்கள் 13வது திருத்தத்திற்கு ஊழூராக கூட்டங்கள் வைத்துக் கொண்டு திரிகின்றோம். இதைவிட கடைந்தெடுத்த அரசியல் அயோக்கியத்தனம் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த நூல் வெளியீடு என்ற போர்வையில் தன்னும் மக்களிடம் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயப்பாட்டை, எங்களுடைய அரசியல் உரிமைக்கான உச்சபட்ச கோரிக்கையை கொண்டு செல்ல வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அதை மடைமாற்றுவது போன்று நாங்கள் செய்கின்ற எந்த செயலுமே நிச்சயமாக எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வை பின்தள்ளும், பலவீனப்படுத்தும் என்பதை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நூல் வெளியீடு என்பது அல்லது இந்த நூல் அறிமுகம் என்பது இந்த இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை நாங்கள் ஊரூராக கிராமங்களாக கொண்டு சென்று எங்களுடைய மக்களுடைய மனத்தில் இது தொடர்பான பதிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது. எத்தனையோ வகையான ஜனநாயக போராட்டங்கள் இருக்கின்றன. ஹர்த்தால் போராட்டமும் ஒரு போராட்டம் தான். அது தலைவர்கள் நோகாமல் அழைப்பு விடுகின்ற போராட்டம். கையெழுத்து போராட்டமும் போராட்டம் தான். சந்தையில் நின்று நாங்கள் வாங்கலாம், கையெழுத்து வாங்கலாம், ஆயிரக்கணக்கான கையெழுத்துக்களை வந்து வாங்கிவிட்டு போகலாம். ஆனால்
பொங்கு தமிழ் போன்று, எழுக தமிழ் போன்று, பொத்துவிலில் இருந்து பொலிகண்டு வரைக்குமான ஒரு பாரிய மக்கள் திரளை கூட்டக்கூடிய போராட்டங்களினால் தான் நாங்கள் தேசமாக திரள்கின்றோம் என்கின்றதனை இந்த உலகுக்கு காட்ட முடியும். இன்று எந்த கட்சி அல்லது எந்த அரசியல் தலைவர்கள் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள்? இருந்த இடத்தில் இருந்து ஹர்த்தால் அறிவிப்பு விடுவதும், மக்கள் கூடுகின்ற இடங்களாக புகைப்படக்காரர்களையும் அழைத்துச் சென்று கையெழுத்து போராட்டம் நடத்துவதும் ஒருபொழுதும் தேசமாக எங்களை திரளச் செய்யாது என்கின்றதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த இடத்தில் தென்னிலங்கை சகோதரி அவர்கள் உரையாற்றினார். நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் அவருக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரியே, அல்லது தென்னிலங்கையில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஏனைய உறவுகளே, அருகில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீரசிங்கம் என்கின்ற மொழிபெயர்ப்பாளர் உங்களுக்கு சொல்லுவார் என்று நினைக்கின்றேன். நீங்கள் பாஷனா அவர்களை இங்கு நினைவூட்டி சென்றிருக்கின்றீர்கள். நாங்கள் அவருடன் இணைந்து பணியாற்றி இருக்கின்றோம். தர்மசிறி பண்டாரநாயக்காவுடன் இணைந்து பணியாற்றி இருக்கின்றோம். விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு வரட்டு கொள்கையுடைய இயக்கம் அல்ல. கலை இலக்கியத்தில் தீவிரமான ஈடுபாடு கொண்டது. கலை இலக்கியங்களின் மூலம் மக்களுடைய மனங்களை பண்படுத்தலாம் என்ற நம்பிக்கை கொண்டது. சிங்கள கலைஞர்களையும் தமிழ் கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் மானுடத்தின் தமிழ் கூடல் என்கின்ற ஒரு கலை பரிமாற்றத்தை, பண்பாட்டு பரிமாற்றத்தை இந்த இரண்டு இனங்களுக்கு இடையிலே நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம். கொழும்பில் நகரசபை மண்டபத்திலும் சிங்கள தமிழ் கலைக்கூடல் என்று சொல்லி தமிழ் கலைஞர்களையும் சிங்கள கலைஞர்களையும் இணைக்கின்ற ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சியை, அரங்கு நிறைந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருந்தார்கள். முதல் நாளிலேயே சிங்கள தென்னிலங்கையை சேர்ந்த காடையர்களினாலும் பௌத்த பிக்குகளினாலும் அது குழப்பப்பட்டது. ஆனால் நாங்கள் அந்த மாநாடு நிறுத்தப்படவில்லை. தமிழ் சிங்கள கலைக்கூடல், பாஷண போன்ற, தர்மசிறி விக்ரமபாகு பண்டாரநாயக்கா போன்ற அருமையான மனிதாபிமானம் மிக்க அந்த சகோதரர்களின் உதவியுடன் நாங்கள் திட்டமிட்டது போன்று அந்த 2 நாளுமே அந்த நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் மீளவும் பயணிப்போம், சேர்ந்து பயணிப்போம். தமிழ் சிங்கள கலைஞர்களினால், அரசியல்வாதிகளையும் தாண்டி அரசியல்வாதிகளினால் ஊட்டப்பட்டு இருக்கின்ற இந்த பேரினவாத சிந்தனையை களைவதற்கு, உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது இலகுவானது ஒரு விடயம் அல்ல. பௌத்த மக்களிடையே வரலாற்று ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். எங்களுடைய தாய்மார்கள் கருவுற்றிருந்தால் நாங்கள் மசக்கி என்று சொல்லுவோம். மாங்காய் சாப்பிடுவார்கள், புளி சாப்பிடுவார்கள். ஆனால் மகாவம்சத்தில் விகாரமாதேவிக்கு இல்லாத மன்னனுடைய சேனாதிபதியின் தலையை கொய்து அதிலிருந்து வருகின்ற ரத்தத்தை குடித்தால்தான் தன்னுடைய மசக்கை தீரும் என்று சொல்லி சபதம் எடுத்து துட்டகை முனு கருவில் இருந்த சமயம் அவர் அவ்வாறு நிகழ்த்தியதாக வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. இது புனைவு என்று எடுத்துச் சொல்லுங்கள். நீங்களும் நாங்களும் சேர்ந்து பயணிப்போமாக இருந்தால் இந்த தேசத்தை எந்த ஒரு வெள்ளாதிய சக்திகளுக்கும் அடிபணிய விடாது. சுதந்திரமான இலங்கையாக 2 தேசங்களை கொண்ட தமிழ் தேசம், சிங்கள தேசம் என்ற 2 தேசங்களை கொண்ட ஒரு நாடாக, அற்புதமான நாடாக நாங்கள் மிளிரச் செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். சமாதான புறாவாக வடக்கு கிழக்கு தேசத்திலே உள்வாங்கப்பட்டிருந்த காலத்திலே தான் அவர் ஒரு வல்லூராக தன்னை மாற்றிக்கொண்டு இந்த இனாளிப்பிலே, இனப்படுகொலையிலே பாரிய ஒரு இனாளிப்பை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இருந்த அரசியல் தலைமை சந்திரிகா அம்மையாரோடு நெருக்கமாக சமாதான பேச்சுவார்த்தைகளிலே இருந்து கொண்டு தமிழினத்துக்கு ஒரு தீர்வை நாங்கள் எடுத்து தருகிற ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருப்பதாலே இந்த கிருஷாந்தி குமாரசாமியினுடைய படுகொலை சம்பந்தமான விடயங்களை அவரோடு பேசுவதற்கு எங்களுக்கு முடியாது. இந்த பேச்சுவார்த்தைகள் குழம்பிவிடும். ஆகவே இந்த குடும்பத்தினர், கிருஷாந்தி குமாரசாமியினுடைய குடும்பத்தினர், பூபாலன் என்கின்ற பிரபலமான யாழ்ப்பாணத்திலே மருத்துவ நிபுணராக இருந்து கொண்டிருக்கிற லக்ஷ்மண் அவர்களுடைய தந்தையார், அவர்கள் சட்டத்திறனியாக அந்த குடும்பத்தவர்கள் அவரை நியமித்து அவர் இந்த அரசியல் தலைமைகளிடம் சென்று வினவிய பொழுது அவருக்கு கிடைக்கப்பெற்ற மறுமொழி, நாங்கள் இப்போ வள்ளத்தை ஆட்டக்கூடாது, இப்போ நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைகள் சந்திரிகாவோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த விடயங்களை முன்னகர்த்தி செல்வது கடினம் என்று சொல்லி இருந்த பொழுது
அன்றைய காலகட்டங்களிலே உங்களுக்கு தெரியும், தமிழினத்தினுடைய இந்த அரசியல் விடயங்களிலும் கைதுகள் போன்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டங்களுக்கு கீழே கைதுகள் தொடர்பிலும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய முகத்தை தூலாம்பரமாக வெளியிலே காட்டிக் கொண்டிருந்த குமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த இடத்திலே பூபாலன் ஐயா அவர்களோடு பூபாலன் ஐயா அவர்கள் குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த வழக்கு விடயங்களை அவரிடம் கொண்டு சேர்த்து, அதற்கு பின்பு உங்களுக்கு தெரியும், இந்த விடயங்களிலே மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் கொழும்பிலே நடுவீதியிலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார். இவ்வாறு இந்த இடத்திலே இந்த நூலினுடைய பிரதியை வழங்குவதற்கு தீர்மானித்தவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த செம்மணியிலே அந்த சிந்துபாத்து மைதானத்திலே அது தோண்டப்படுகிற பொழுது, அந்த கட்டிட அமர்வு வேலைகளுக்காக தோண்டப்படுகிற பொழுது, இந்த அரியாலை பகுதியைச் சேர்ந்த தமிழிய தேசிய பற்றாளர் கிருபாகரன் வைத்திலிங்கம் அவர்கள் அந்த மயானத்தினுடைய சங்கத்திலே உறுப்பினராக இருந்தபடியால் அங்கே தோண்டப்பட்ட எலும்பு கூடுகளை கண்டு அதனை கிடப்பிலே போடுவதற்கு தயாராக இருந்த இந்த காவல்துறையும் ஸ்ரீலங்காவினுடைய கட்டமைப்பும் இயங்கிக் கொண்டிருந்த பொழுது, இந்த வடகிழக்கு தாயகத்திலே இந்த அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு தொடர்பு கொண்டு அதனை வெளியிலே கொண்டு வருகிற அந்த பணியையும் ஆற்றியிருந்தார். அந்த வகையிலே தான் இந்த நூல் வெளியீடுதை என்று அவருடைய கைகளிலே கொடுத்து இந்த விழாவை இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வை இதிலே நடத்த வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டாளர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே அடுத்து பேச இருப்பவர் கத்யானா அமரசிங்க. அவர் தென்பகுதியிலே இலக்கிய வட்டத்திலே மிகவும் ஆழமாக பணியாற்றிய ஒருவர். அவர் ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் போர்டர்ஸ் என்கின்ற சர்வதேச ஊடக நிறுவனத்தினுடைய அங்கத்தவராக இருந்து இலங்கையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். அவருடனான என்னுடைய தொடர்பு குறைந்தது 10 வருடங்களுக்கு மேலாக இருக்கும். அவர் சிங்களத்திலே பல நாவல்களை எழுதியிருக்கிறார். அதிலே குறிப்பாக தரணி என்கின்ற ஒரு நாவல் பூபாலசிங்கம் புத்தகசாலை ஊடாக தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 88-89 ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி JVP என்கின்ற அந்த அமைப்பினுடைய போராட்டம் இடம்பெறுகிற பொழுது பாடசாலை மாணவியாக இருந்த கத்யானா தென்பகுதியிலே நடைபெறுகிற இந்த போராட்டங்களை பார்த்து, அதற்கு பின்பு 2009 ஆண்டு இந்த இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பதாக இந்த இனத்துக்கு நடந்த அந்த அவலங்களை பார்ப்பதற்காக வடக்கு நோக்கி பயணமாகி வடகிழக்கு மாகாணங்களுக்கு சென்று தன்னுடைய இந்த தகவல் சேகரிப்பு விடயங்களை அவர் பணி நிமித்தம் ஆராய்கிற பொழுதுதான் தென்பகுதியிலே நடைபெற்ற அவலங்களை விட பல மடங்கு மோசமான அவலங்கள் வடகிழக்கு தாயகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த அரசியல் யந்திரம் என்பதையும், இந்த இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது தமிழினம் இந்த மண்ணிலே என்பதனை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்கின்ற கருத்தை மிகவும் ஆழமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் தென்பகுதியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒருவரைத்தான் நாங்கள் இந்த மண்ணிலே இந்த நூலை அறிமுகம் செய்வதற்காக அழைத்து வந்திருக்கிறோம். நூல் சம்பந்தமாக தன்னுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக. அவர் கடந்த 2-3 வாரங்களுக்கு முதல், உங்களுக்கு தெரியும், யாழ் மண்ணுக்கு, வடகிழக்கு தாயகத்துக்கு, அல்லாட்டி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய மகாகவியாக சொல்லப்படுகிற அறியப்படுகிற எங்களுடைய அளவட்டி மண்ணினுடைய மகன் மகாகவி உருத்ரமூர்த்தி அவர்களுடைய மகன் பேராசிரியர் சேரன் அவர்களுடைய பல கவிதை தொகுப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், விடுதலை போராட்ட காலங்களிலே கவிதை மூலமாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட சேரன் இப்பொழுது பேராசிரியராக கனடாவிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவரோடு நெருக்கமாக பணியாற்றுகிற சஞ்சுலா, பிரதீப் போன்ற இளம், அதாவது இங்கே இருக்கிறார்கள், இன்னும் அடுத்து உரையாற்றுவதற்காக தரிந்து உடவரகதர பசீர் அவர்கள் போன்றவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் உரிய நேரத்திலே அந்த அறிமுகத்தை செய்கிறேன். கத்யானா அமரசிங்க அவர்கள், உங்களுக்கு இந்த கையிலே இருக்கின்ற புத்தகம் சிங்கள மொழியாக்கம் செய்யப்பட்டு சேரனுடைய கவிதைகள் சிங்களத்திலே கடந்த 2-3 கிழமைக்கு முதல் தேசிய நூலகத்தினுடைய கேட்போர் கூடத்திலே வெளியிடப்பட்டிருந்தது. லசோ தியவன பூமிய எண்ட் ஆஃப் மெல்டிங் சரோ என்று சொல்லப்படுகிற
லேண்ட் ஆஃப் மெல்டிங் சரோ என்று சொல்லப்படுகிற இந்த நூலை சிங்களத்திலே வெளியிட பொழுது பிரபலியமான பதிப்பாளர்கள் இதனை வெளியிட மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால், இந்த நூல் சேரன் அவர்கள் இந்த இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை வெளியிலே கொண்டு வருவதற்காக அவருடைய கவிதைகளிலே தேடி எடுக்கப்பட்ட பொறுக்கி எடுக்கப்பட்ட 50 கவிதைகள் இந்த இன அழிப்புக்குள்ளானது என்பதனை சிங்கள எழுத்தாளர்கள் மத்தியிலே, இலக்கியவாதிகள் மத்தியிலே, முற்போக்குவாதிகள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நூலை சிங்களத்திலே அவர் ஆக்கி அங்கே சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த வெளியீட்டை செய்திருந்தார். சேரன் அவர்கள் இந்த நூலிலே அவருடைய தெரிவு செய்யப்பட்ட இந்த கவிதைகளை கொண்டு வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சிங்கள முற்போக்கு சகோதர எழுத்தாளர்கள் மத்தியிலும் இலக்கியவாதிகள் மத்தியிலும் சேரன் மிகவும் நன்கு அறியப்பட்ட ஒருவர். ஆகவே அவர் இந்த இன அழிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை தென்பகுதிக்கு சொல்லுவதாக இருந்தால், அந்த தென்பகுதி இலக்கியவாதிகளோடு ஊடாடுகிற சேரன் அவர்களை கொண்டுதான் இந்த விடயத்தை ஆக்க முடியும் என்று செய்து தன்னுடைய 2 புத்தகங்களை அந்த வெளியீடு செய்வதற்காக புதிதாக தொடங்க இருந்த விமர்சி பப்ளிஷர்ஸ் என்கின்ற அந்த பிரசுரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி தன்னுடைய நூலை வெளியிட இருந்த காலத்திலே தான் இல்லை, அது சேரன் அவர்களுடைய நூலை முதலாவதாக வெளிக்கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த நூலை கொண்டு வருகிறார். இதற்கு முதல் அங்கே தென்பகுதியிலே பிரபல ஊடக பிரசுரிப்பாளராக இருந்து கொண்டிருக்கிற பாரிய நிறுவனங்கள், நான் பேர்களை சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப மனசுக்குள்ளே ஓடும், அங்கே இருக்கிற பிரபல்யமான இந்த நூலை பதிப்பிக்கிற நிறுவனங்கள் இனப்படுகொலை என்கின்ற வர்க்க சங்கார என்கின்ற வசனத்தை எடுத்து விட்டால் நாங்கள் இந்த புத்தகத்தை பிரசுரிக்கிறோம் என்று சொல்லிய பொழுது, நீங்கள் வர்க்க சங்கார என்ற அந்த இனப்படுகொலையை நீங்கள் நீக்குவீர்களாக இருந்தால் இந்த புத்தகத்தை நீங்கள் பதிப்பிக்க தேவையில்லை என்று சொல்லி அந்த உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே இந்த புத்தகத்தை வெளியிட்ட ஒருவர் தான் இப்பொழுது உங்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். இந்த இனத்துக்கு இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி என்பது இந்த இனத்துக்கு கிடைத்து ஆக வேண்டும். அவர்களுடைய தீர்வு எதுவாக இருக்க வேண்டுவதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது, அவர்களே தீர்மானிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் மத்தியிலே வெளியிலே வேலை செய்து கொண்டிருக்கிற சகோதர சிங்கள நண்பர்களான ஜூட்லால், பாஷன போன்றவர்களோடு மிக நெருக்கமாக கடமையாற்றி பத்திரிகை துறையிலேயும் கடமையாற்றி கொண்டிருக்கிற கத்தியானா அமர்சிங்க அவர்களை நான் இப்பொழுது இந்த மேடைக்கு அழைக்கிறேன் அவருடைய கருத்துரையை பரிமாற்றிக் கொள்வதற்காக. මේ අවස්ථාවේදී මම ආරාධනා කරනවා කත්යාන අමරසිංහ මේ බන්මම් කියන මේ පොත සම්බන්ධයෙන් කරුණු ටිකක්. Language, while you all being the oppressed community and your language has been the oppressed language, and I sincerely apologize and I feel really sorry for what has been happening throughout the history in this country. So please forgive me for not being able to speak Tamil, and I will speak deliver my thoughts in Sinhala. My friend Kandipan will translate my thoughts into Tamil. நான் இந்த நிகழ்விலே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவளாக உங்கள் முன்னே இருந்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து இந்த சூழலிலே அங்கே நின்று கொண்டிருப்பவர்கள் ஆசனங்களிலே வந்து அமர்ந்து தென்பகுதியிலே இருந்து வந்திருக்கின்ற இந்த சகோதரியினுடைய இந்த பேச்சை கேட்குமாறு அன்புரிமையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த மண்டபத்துக்கு வெளியிலே நின்று கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து இங்கே வந்து உங்களுடைய ஆசனங்களிலே அமர்ந்து இந்த நிகழ்வை கிருஷாந்தி குமாரசாமியினுடைய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வை சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டியிருக்கிறோம். நான் உங்கள் முன்னிலே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவளாக இருக்கிறேன். நான் சிங்கள இனத்தை சேர்ந்தவளாகவும் பௌத்த மதத்தை கடைபிடிப்பவளாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மொழி விசேடமான தத்துவத்தை கொண்டிருக்கிற ஒரு மொழி, ஆட்சி மொழியாக நான் சிறப்புரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுடைய மொழி என்பது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான மொழியாக, இங்கே அந்த மொழியிலே உங்களுடைய கருமங்களை ஆற்ற முடியாதவர்களாக நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் என்னுடைய தாய்மொழியிலே பேசுவதை இட்டு வெட்கமடைகிறேன், கூச்சப்படுகிறேன். நான் உங்களிடம் என்னுடைய தாய்மொழியிலே இந்த உரையை பகிர்ந்து கொள்வதற்கான காரணம், நான் என்னுடைய மொழி மூலமாக அதனை செய்கிற பொழுது சில கருத்துக்களை உங்களுடைய மனதிலே பதிய வைக்க முடியும் என்கின்ற வகையிலே என்னுடைய கருத்துரையை நான் சிங்களத்திலே ஆற்ற விளைகிறேன். எனக்கு உதவியாக காண்டீபன் அவர்கள் இந்த மொழி மாற்றத்தை செய்வார்கள். ஆகவே மீண்டும் உங்களுடைய மொழியிலே எனக்கு பேச முடியாமையிட்டு
நான் உங்களிடம் மன்னிப்பை கோருகிறேன் என்று அவர் சொல்லியிருந்தார். இப்பொழுது அவருடைய உரையை நாங்கள் சிங்களத்திலே செவிமடுப்பதோடு சமாந்தரமாக இயலுமான வரையிலே நான் அந்த மொழி மூலத்தை தமிழிலே தர முயற்சி செய்கிறேன். අද මම මෙතනට පැමිණියේ දකුණේ සිංහල ජනතාව විශේෂයෙන්ම මේ දෙමළ ජාතික ප්‍රශ්න සම්බන්ධයෙන් සහයෝගය දක්වන සිංහල ජනතාව නියෝජනය කරමින්. நான் இன்று இந்த இடத்துக்கு வந்திருப்பது சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தென்பகுதியைச் சேர்ந்தவளாக இந்த தமிழர்களுடைய பிரச்சனையை விளங்கி கொண்டவளாக உங்களோடு இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக நான் இவ்விடத்திலே வந்திருக்கிறேன். தென்பகுதியிலே இருக்கின்ற என்னை போன்றவர்களுடைய சிங்கள மக்களினுடைய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். මම හිතනවා මේ දේශපාලන නිමේෂයට ඒ කියන්නේ මේ පොලිටිකල් මොමන්ට් එකට මේ වගේ පොතක් විශේෂයෙන්ම වැදගත් වෙනවා දකුණේ සිංහල ජනතාවට. இவ்வாறான ஒரு புத்தக வெளியீடு இவ்வாறான ஒரு அரசியல் சூழலிலே மிக பொருத்தமாக இருக்கும். தென்பகுதியிலே இருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் இது ஒரு பொருத்தமான ஒரு வெளியீடாக நான் பார்க்கிறேன். මම මේ ඉංග්‍රීසි පොත කියවුවා. ඒක ඉතාම සවිස්තරව ක්‍රිෂාන්ති කුමාරස්වාමී කේස් එක සම්බන්ධයෙන් විස්තර සඳහන් වෙනවා. ඇත්තටම මම මෙතනදී බලාපොරොත්තු වෙන්නේ ඒ සම්බන්ධයෙන් කතා කරන්න. ඒක මගේ වචන මදි ඒ සම්බන්ධ අපිට දැනෙන ගිල්ටි ෆීලිං එක සහ ඒ සම්බන්ධයෙන් මගේ කම්පාව මගේ ඉමෝෂන්ස් ප්‍රකාශ කරන්න මට වචන මදි ඇත්තටම. ඒ නිසා මම බලාපොරොත්තු වෙනවා මේ කෘතිය කොහොමද මේ කෘතිය ලිවීම සහ ඒ පිළිබඳව සාකච්ඡා කිරීම කොයි විදිහටද දකුණේ සමාජයට වැදගත් වෙන්නේ කියලා ඔබට කියන්න. நான் இந்த ஆங்கிலத்திலே இருந்த இந்த புத்தகத்தினுடைய மூலத்தை நான் வாசித்திருந்தேன். அந்த மூலத்திலே இருந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இங்கே தமிழிலே அது மூலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பலரும் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த புத்தகத்திலே இருக்கின்ற அடிப்படை விடயங்களை வைத்துக்கொண்டு நான் தென்பகுதியைச் சேர்ந்தவளாக என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த புத்தகத்தில் இருக்கின்ற விடயங்களை பேசுகிற பொழுது பெரும்பான்மை விரும்புகிறேன். සිංහල සමාජය මේ ගැන මේ සිද්ධිය ගැන ඉස්සර ඉඳන්ම දන්නවා. මේවා පුවත්පත්වල පළ වෙලා තියෙනවා. හැබැයි ඔබ කතා කරන කෝණයෙන් නෙමෙයි බොහෝ විට වර්ගවාදී දෘෂ්ටිවාදීන් අර රේසිස්ට් අයිඩියොලොජි එකකින් තමයි මේ සම්බන්ධයෙන් වාර්තා වෙලා තියෙන්නේ. சிங்கள தென்பகுதி சிங்கள மக்களுக்கு இந்த விடயம் முழுமையாக சென்று சேர்ந்திருந்தாலும் கூட அங்கே இருக்கின்ற மக்கள் இதனை சரியாக முழுமையாக சென்று சேர்வதற்காக அந்த பரப்பிலே இருக்கின்ற இந்த ஊடகங்கள் அந்த பணிகளை ஆற்றியிருக்கவில்லை. ஆகவே இந்த விடயங்கள் பற்றி ஒரு அளவிலான பகுதியிலே தான் அவர்கள் அதனை தெளிவடைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த விடயத்திலே இருக்கின்ற ஆழமான பகுதியை நாங்கள் இப்பொழுது நோக்கலாம். දැන් ප්‍රශ්නය තියෙන්නේ මේ සිද්ධිය sannivedanaya වෙලා තියෙන්නේ හුදකලා සිද්ධියක් එහෙම නැත්නම් isolated incident එකක් විදිහට. இந்த விடயம் ஒரு தனிப்பட்ட விடயமாக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ඒ කියන්නේ හමුදා සොල්දාදුන් පිරිසක් මේක මේ අපරාධයක් සිදු කරලා තියෙනවා. ඕන් නීතිය හමුවට ඇවිල්ලා තියෙනවා. ඒගොල්ලන්ට දඬුවම් නියමලා තියෙනවා. එතකොට දැන් ඉම්පියුනිටි එකක් සම්බන්ධ කිසිම කතාවක් නැහැ. இந்த விடயத்திலே ராணுவம் படை வீரர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கான நீதி பொறிமுறை ஒன்றினூடாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயம் துக்குடைய அந்த இம்ப்யூனிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த விடயம் அவர்கள் மீது பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு முடிவடைந்த விடயம். එතකොට සිංහල අය දන්නේ නැහැ. ඒක නිසා මේ වගේ ලක්ෂ සංඛ්‍යාත සිද්ධි උතුරු නැගෙනහිර සිදු වෙලා තියෙනවා කියලා ඒකට තවමත් යුක්තිය ඉෂ්ට වෙලා නැහැ කියලා. ඉතින් ඒගොල්ලෝ හිතනවා මේ උතුරු නැගෙනහිර යුක්තිය ඉල්ලීමේ සටන් තියනකොට ඇයි මේ තවමත් මේගොල්ලෝ යුක්තිය ඉල්ලන්නේ? මේගොල්ලන්ට මේ වගේ සිද්ධිවල යුක්තිය ඉෂ්ට වෙලානේ කියලා ඒගොල්ලන් හිතනවා. ஆகவே இவ்வாறு பல லட்சக்கணக்கான விடயங்கள் இங்கே நடந்து வருகின்ற பொழுது இந்த நடந்த விடயங்களுக்கு நீதிகான் பயணங்களிலே நீதி காணப்பட்டு விட்டது. ஏன் மீளவும் இவர்கள் இந்த நீதியை கோரி போராடுகிறார்கள்? அதாவது இந்த கிருஷாந்தி குமாரசாமி போன்ற விடயங்களிலே நீதி அணுகப்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த விடயங்களிலே நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இவர்கள் போராடுவதிலே அர்த்தம் இல்லை என்ற வகையிலே தான் சிங்கள தென்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெருமளவிலே இந்த விடயத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
සිංහල ජනතාව මේක ඇත්තටම ඔවුන්ට sannivedanaya වෙලා තියෙන දේවල් හින්දා ඔවුන් මේක අර isolated incident එකක් විදිහට ගන්නවා මිසක් අර ලංකාවේ තියෙන ගැඹුරු දේශපාලන චිත්‍රය නැත්නම් big picture එකට සම්බන්ධ කරන්නේ නැහැ. இந்த விடயம் தென்பகுதி மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட விடயமாக அவர்கள் மத்தியிலே அதாவது ஒரு தனிப்படுத்தப்பட்ட ஒரு கிருஷாந்தியினுடைய கொலை என்கின்ற வகையிலே செய்திகள் அங்கே பரிமாறப்பட்டிருக்கிறபடியால் இதனுடைய ஆழத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த விடயங்கள் மிக ஆழமாக பேசப்பட வேண்டும். මේ big picture එක සම්බන්ධව ඔබ ඔක්කොමලා දන්නවා. නමුත් මම මෙතනදී කියන්නම් මොකද්ද මම ඒකෙන් අදහස් කරේ කියලා. මම ඒකෙන් අදහස් කරේ 1948 මේ කොලොනියල් පීරියඩ් එක ඉවර වෙලා අපි ඉන්ඩිපෙන්ඩන්ස් එක ගත්තට පස්සේ ශ්‍රී ලංකාවේ රාජ්‍ය ඒ කියන්නේ ශ්‍රී ලංකන් ස්ටේට් කියන එකේ තියෙන වර්ගවාදී ස්වභාවය එහෙම නැත්නම් රේසිස්ට් ස්වභාවය එහෙම නැත්නම් අපි කියන එකට එත්නොක්‍රැටික් ස්ටේට් එක නිසා කණනින් සුළුතරයක් වෙච්ච දෙමළ ජනතාවට එල්ල වෙච්ච පීඩනය දශක ගණනාවක් තිස්සේ මේක වෙනවා. අන්න ඒක තමයි මේ විශාල චිත්‍රය. ඒතකොට ඒක නිසා මේ රාජ්‍යයේ ස්වභාවය නිසා තමයි වාර්ගික අර්බුදය කියලා එකක් ඇති වෙලා තියෙන්නේ. இலங்கை சுதந்திரம் அடைகிற பொழுது 1948ஆம் ஆண்டு அந்த சுதந்திரம் ஒரு தனித்த இனத்துக்கான ஒரு பேரினவாதத்தினுடைய இனத்திடம் கையளிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆட்சி அதிகாரம் ஒரு பெரும்பான்மை தனித்த இனத்திடம் சென்று சேர்க்கிற பொழுது எண்ணிக்கையிலே சிறுபான்மையான தமிழினம் அந்த ஆட்சி அதிகாரத்திலே பங்கெடுக்க முடியாது பாதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஸ்ரீலங்கா அரசினுடைய இயந்திரமானது தனித்தே ஒரு இனத்தை முதன்மைப்படுத்தி இந்த அரசியல் அமைப்பு வேலை திட்டங்களை ஆக்கி கொண்டிருக்கிறபடியாலே தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. අපි දන්නවා අපි හැමෝම දන්නවා 1950 ගණන් වල ඉඳලා 2009 සහ අද දක්වාම මේ දෙමළ ජනයාට එරෙහි ප්‍රචණ්ඩත්වයක් මර්ධනයක් ලංකාවේ ක්‍රියාත්මක වෙනවා. இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான இந்த ஒடுக்குமுறை என்பது சுதந்திரத்தோடு அதற்கு பிற்பட்ட காலங்களிலே இடம்பெற்று வந்த அனைத்து சம்பவங்களிலும் நாங்கள் இலங்கையினுடைய வரலாற்றினூடாக தமிழருக்கு எதிரான இந்த ஒடுக்குமுறையை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். රාජ්‍ය වර්ගවාදී රාජ්‍ය නිසා ඔවුන් ජෙනොසයිඩ් එකකට වර්ග සංහාරයකට මුහුණ දීලා තියෙනවා. இந்த ஓரினப்படுத்தப்பட்ட இந்த அரச கட்டமைப்பின் ஊடாகவே தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். නමුත් මේක සිංහල ජනතාව පිළිගන්නේ නැත්තේ ඇයි? ඔවුන්ට පිළිගන්න බැරි ඇයි? ඒකට හේතුව තමයි ඒගොල්ලන්ගේ දේශපාලන සාක්ෂරතාවය එහෙම නැත්නම් පොලිටිකල් ලිටරසි කියන එක නැති නිසා. ஏன் இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது இனப்படுகொலை என்பதனை சிங்கள மக்கள் ஏன் ஏற்க தயாராக இல்லை என்பது ஒரு விடயமாக இங்கே பார்க்கப்படுகிற பொழுது அங்கே அவர்கள் அதற்கான அறிவை அதாவது சிங்கள பெரும்பான்மை இனத்துக்கான அந்த அரச கட்டமைப்பில் அதற்கான தேடல்களை அவர்கள் செய்ய விரும்பவில்லை அல்லது செய்ய அறிந்திருக்கவில்லை. එහෙම නැත්නම් ඔවුන්ට ඒ සාක්ෂරතාවය ලබා ගන්න බැරි විදිහට මේ රාජ්‍යයේ සිංහල දෘෂ්ටිවාදය සිංහල බෞද්ධ දෘෂ්ටිවාදය එහෙම නැත්නම් අපි සිංහල සෝත්තමවාදය ෂොවිනිසම් කියන එක ඒ දෘෂ්ටිවාදය බලපාලා තියෙනවා සිංහල ජනතාවට. මේක sannivedanaya කරන්න මාධ්‍ය විශාල බලපෑමක් විශාල දේයාලු ටිකක් කියලා තියෙනවා. ඔවුන් බලපෑම් සහගත වෙලා තියෙනවා සිංහල ජනතාවගේ තේරුම් ගැනීමට. අරිය ඉඩஞ்சல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. එතකොට මම මෙතන ඉන්න තරිදු වගේ සිංහල සමාජයෙන් ආපු ලේඛකයන් ජනමාධ්‍යවේදීන්ගේ කාර්යභාරය තමයි මේක අවුරුදු 70ක් තිස්සේ දෙමළ ජනතාව මුහුණ දෙන මේ පීඩිතභාවය පිළිබඳ කතාව අපි කොහොමද නිවැරදි විදිහට මොකද අර රාජ්‍ය දෘෂ්ටිවාදයට ගොදුරු වෙලා ඉන්න ඒ වගේම සිංහල බෞද්ධ සෝත්තමවාදී දෘෂ්ටිවාදයට ගොදුරු වෙලා ඉන්න සිංහල ජනතාවට කොහොමද තේරුම් කරන්න කියන එක තමයි අද දවසේ අපිට තියෙන අභියෝගය සිංහල අය විදිහට. தமிழ் மக்கள் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த இன அழிப்பு யுத்தத்தினுடைய விளைவுகளை சிங்கள மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பது எப்படி என்பது தொடர்பாகவே நாங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சிங்கள பெரும்பான்மை பேரினவாத அந்த கட்டமைப்புக்கு ஊடாக இவற்றை கொண்டு செல்வதிலே இருக்கின்ற தடைகளையும் தாண்டி இந்த விடயங்களை கொண்டு சேர்ப்பதிலே பாரிய சிக்கல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனூடாக இந்த இன அழிப்பு செய்யப்பட்ட இந்த இனத்தினுடைய அந்த அரசியல் தத்துவங்களை
யதார்த்தத்தை சிங்கள மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கான பணிதான் எங்களுக்கு இருக்கிற பணி என்று நான் நம்புகிறேன். දැන් අපි මෙහෙම කතා කරනකොට සිංහල අය හිතනවා අපි සිංහල බෞද්ධ අය වෙලා අපි අපේ ජාතියට ආගමට ද්‍රෝහි වෙනවා කියලා. ඒගොල්ලෝ අපිට චෝදනා කරනවා. நாங்கள் இவ்விடயங்களை தமிழ் மக்களுடைய உண்மையான பிரச்சனையாக பார்த்து அந்த விடயங்களை தென்பகுதியிலே கொண்டு சேர்க்கிற பொழுது நாங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே சிங்கள மக்களை காட்டிக் கொடுப்பவர்களாகவும் துரோகிகளாகவுமே அறியப்படுகிறோம். නමුත් මම කියන්න කැමති පීඩිත මිනිසුන් වෙනුගේ අයිතිය වෙනුවෙන් කතා කිරීම ඇත්ත කතා කිරීම තමයි කළ යුත්තේ කියලා මට ඉගැන්නුවේ මම හැදිච්ච වැඩිච්ච සිංහල බෞද්ධ සංස්කෘතික පදනමින් මට බලපෑව මගේ සමාජ පසුබිමේ මගේ පවුල් පසුබිමේ මට ඒ බලපෑම ලැබුණා. நான் வளர்ந்து பெரியவளாகிய என்னுடைய அந்த சிங்கள பௌத்த சமூகத்தினூடாக நான் கற்றறிந்த விழுமியங்கள் என்பது இன்னும் ஒருவருடைய பிரச்சனையை அந்த வடிவத்திலேயே அந்த மக்கள் மத்தியிலேயே கருத்துரைப்பதுதான் நான் படித்து கொண்ட கற்றறிந்து கொண்ட பாடம் என்னுடைய சமூகத்தினூடாக. ஆகவே அந்த வகையிலே இந்த துன்பப்பட்டு போயிருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய பிரச்சனையை அவர்களுடைய பார்வையிலே எவ்வாறு கொண்டு சேர்ப்பது என்பதுதான் எனக்குரிய கடமையாகவும் இருக்கும் என நான் நம்புகிறேன். මට විශ්වාසයි මම සිංහලෙක් සහ බෞද්ධයෙක් විදිහට මම කරන්නේ මම හිටගන්නේ නිවැරදි තැන කියලා. I know that I am doing the right thing as a Sinhalese. நான் ஒரு சிங்கள மக்களினுடைய பிரதிநிதியாக நான் அறியக்கூடியதாக இருந்தது. எனவே இது வரலாற்றிலே எங்களுடைய இனம் கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள வேண்டிய நாங்கள் வரலாறை மறந்து விடுவோமாக இருந்தால் நாங்கள் அழிக்கப்பட்ட தமிழர்களுடைய வரலாறுகள் பிரிவுபடுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் நிகழ்காலத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், காரியங்களில் ஒன்று எங்களுடைய மாவீரர்களுடைய கல்லறைகளை இடித்து எதிர்கால தமிழ் தலைமுறையினர் வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த மாவீரர்களுடைய படுகொலைக்கு பின்னால் அவருடைய தாயும் தம்பியும் இன்பநாயம் அவர்கள் அடுத்து தன்னுடைய கருத்துரையை வழங்குவார். அவர்களே மற்றும் இந்த உண்மை உலகிற்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக இவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இறுதி யுத்தத்துக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், அரசு சார்பாட்டுக்கு அழைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் சாட்சியமற்ற போரை நடத்தி பல லட்சக்கணக்கான எங்களுடைய மக்களை படுகொலை